கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை கட்சி மாற சொல்லி ரூபாய் 35 கோடி வரை பேரம் பேசியதாக கூறப்படும் வழக்கில் இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரின் அறிவுரையின் பேரிலேயே இந்த முயற்சி நடந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. காவல்துறை தெரிவித்ததாவது, சில நாட்களுக்கு முன்பு திருநாவுக்கரசு என்ற நபர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். நாம் இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் ஒரு முக்கிய அரசியல் கட்சியின் சார்பில் பேசுவதாகவும் கூறி நேரில் சந்திக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் வேறு பணிகள் இருப்பதாக கூறி இளையராஜா அந்த அழைப்பை முடித்துள்ளார். அதன் பிறகு மீண்டும் தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அந்த வாக்கெடுப்பில் ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதற்கு பதிலாக ரூபாய் 35 கோடி வரை வழங்க தயாராக இருப்பதாகவும் ஆசை வார்த்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இளையராஜா மறுப்பு தெரிவித்ததுடன் இனிமேல் தன்னை தொடர்பு கொள்ள மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் வேண்டாம் என்று எச்சரித்துள்ளார். அதற்கு இந்த உரையாடலை வெளியில் கூறினால் இளையராஜாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் விளைவுகள் ஏற்படும் என்று திருநாவுக்கரசு மிரட்டியதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஜூன் 29 அன்று சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் இளையராஜா புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி D1 காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையின் அடிப்படையில் சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்னணியாக செயல்பட்ட திருச்சியை சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகிய மூவரையும் காவல்துறை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் கைது செய்யப்பட்ட நரேஷை சென்னையில் சந்தித்தது தெரியவந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோரின் அறிவுரையின் பேரிலேயே திருநாவுக்கரசு எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்பு கொண்டு அந்த முயற்சியில் ஈடுபட்டதாகவும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.